சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயலாற்றி கொண்டிருக்கிற நாமெல்லாம் வள்ளுவர் இந்த மானத்திற்கு என்ன பொருள் தருகிறார் என்பதை மீண்டும் கேட்டறிய இங்கே கூடியிருக்கின்றோம். நமது வாலிப கிழவன் இளவழகனார் இன்றைக்கு மானம் என்கிற தலைப்பு தான் மிக பொருத்தமான தலைப்பு அப்படின்னு ரொம்ப மகிழ்வோடு பேசிக்கொண்டிருந்தார். அதற்கு அரசியல் ஈடுபாடு, இப்போதைய அரசியல் வெளிப்பாடு அதற்கு ஒரு காரணம். அரசியல் இருக்கிறதுக்கு மானம் இருக்கணும்னு தேவையில்லை. அது நம்ம இயக்கம் நடத்துறவங்களுக்கு மானம் இருக்கலாம், தேர்தலில் நிற்கிறவனுக்கு இருக்கக்கூடாது. ஐயாவே சொல்லியிருக்காங்க, நம்ம இயக்கம் நடத்துகிறோம் அதனால நம்ம மானத்தோடு இருக்கலாம். அங்கே அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பாச்சா படிக்காது. எவன் காலில் போய் விழுகுதுன்னா விவசாயம் இல்லாமல் விழுகணும், எவனை கும்பிட்றதுன்னா விவசாயம் இல்லாமல் இருக்கணும். இன்னும் நிற்கிறவனே விவசாயம் இல்லாதவன். அப்புறம் அதனால் அது கொஞ்சம் விளக்கப்பட்டது தான். அது மாண்புமிகு அப்படிங்கிறோம், மாண்புமிகு நீதியரசர், மாண்புமிகு அமைச்சர் அப்படிங்கிறோம். இப்போ மானமிகு ஆசிரியர் அப்படிங்கிறோம் ஐயாவை. அப்போ இந்த மாண்பு மானம் ரெண்டுமே பண்புகள் தான். அது எந்த வகையில் இதை நம்ம பிரித்தறிகிறோம் அப்படிங்கிறது தெரியல. இப்போ மானங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஆனர், கலிநாயகம் ஆனர் அப்படிங்கிறாங்களே. இப்போ ஹானரபுள் ஜஸ்டிஸ் அவங்க கூட மானமிகுங்கிற சொல்ல கையாளுறாங்க. நம்ம மாதிரி ஹானரபுள் ஜஸ்டிஸ்ங்கிற பொழுது மானமிகு அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் தான் அங்கே பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த மானமிகுங்கிற சொல்ல நம்ம இயக்கம்தான் அதிகமாக பயன்படுத்துது. மானமிகு அப்படின்னு தான் நம்ம எல்லாரையும் சொல்கிறோம், போடுறோம். உயர்து திருவாளர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அது உணர்வா, உணர்ச்சியா, பண்பா, என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் பொருள் தடுமாற்றத்துக்கு தான் உள்ளாக்குது. இனமானம், குலமானம், அவன் மானம் கெட்டவன் அப்படிங்கிறோம். மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது அப்படிங்கிறோம். இப்போ இதில் கூட இன்னைக்கு கூட நான் ஒரு இதில் பார்த்துட்டு இருந்தபோது ஒரு வலைவெளியில் இந்த மானங்கிறத பற்றி தயரதன் கையாண்டிருக்காரு அப்படின்னு ஒருத்தர் பேசினார். அதாவது மானமும் குலமும் காக்க மண்ணுயிர் ஈந்த வள்ளல் என்று தயரத சக்கரவர்த்தியை பற்றி கம்பராமாயணத்தில் பாடுறதாக சார். மானமும் குலமும் காக்க. அப்போ ஒன்று மானத்தை காப்பதற்கு செய்கிறார், இன்னொன்று குலத்தை காப்பதற்கு செய்கிறார் அப்படின்னு அங்கே அதுக்கு பொருள் தர்றாங்க. இப்போ நம்ம இனமானம், குலமானம் அப்படின்னு சேர்த்தும் நம்ம கையாளுகிறோம். இப்போ மான உணர்ச்சி அரசியலில் நிறைய பேர் எதிரும் புதிருமா பேசுகிற பொழுது வெக்கம், மானம், சூடு, சொரணை அப்படின்னு ஒரு அடுக்கா கையாளுறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். மானம், மானம் பெரிது, உயிரினும் மானம் பெரிது. ஒரு சேர அரசனை கூட சொல்லுவாங்க இல்லையா, சிறைப்பட்டு கிடந்த பொழுது தாகத்திற்கு நீர் கேட்ட போது காலம் தாழ்த்தி வந்து நீர் கொடுத்ததால் அருந்த மறுத்து மானம் போனவின் வாழாமை இனிதே அப்படின்னு உயிர் நீத்தவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அது கோழைத்தனங்கிறதா வீரங்கிறதா அப்படிங்கிறது அது ஆய்வுக்குரியது, அது வேற. இப்போ அங்கே மானங்கிறது என்னது? மானம் வந்துருச்சுன்னு உயிர் விட்டுட்டா அது மானமா? ஒரு விதத்தில் பார்த்தா வீரம் என்று சொல்லலாம், இன்னொரு இதில் பார்த்தா அதை கோழைத்தனம் என்று கூட. அது செயல்பாட்டை பொறுத்து, இடம்பொருள் காலம் பொறுத்து அது இதுவா அதுவா என்று கூட கொள்ளலாம். இப்போ மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது அப்படிங்கிறான். அவை என்ன சொன்னாங்க? ஒரு 4 கோடி நான் இலவசமாக தர்றேன்னாங்க. எப்படின்னா மதியாதார் மனைவாசல் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி உறும்.
உண்ணீர் உண்ணன்றே ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும்னா. கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் ஒழுக்கத்தை கொள்ளுதல் கோடி உறும். கோடி தரினும் குடிப்பிறவார் ஒழுக்கத்தை கொள்ளாமை கோடி வரும் அப்படின்னா அங்கே அதைத்தான் கண்ணதாசன் சொல்கிற பொழுது பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா செவிக்கும் அந்த பாட்டில் மானமுள்ள மனிதருக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படிம்பார். என்ன அர்த்தமும் தெரியல, அர்த்தமும் தெரியாமலே வளர்ந்து கொண்டு அந்த சொல்லை நம்ம கையாண்டுட்டு இருக்கோம். ஆனால் ரொம்பவும் நம்ம மானசனாக இருந்தோம் அப்படின்னோம்னாக்கா மக்கள் குறுகி போயிடும். அதனால் சில நேரத்தில் அது இல்லாமல் இருக்கிறது அரசியலில் மட்டும் இல்லை, பொதுவாக வாழ்க்கையிலையும் அது நல்லதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். எப்படியோ இன்றைக்கு இந்த நம்மெல்லாம் மானமுடையவர்கள் தான் வந்திருக்கிறோம். இன்னும் இந்த மானம் பற்றி விளக்கத்தை தெரிந்து கொள்ள தெளிவு பெற வந்திருக்கிறோம். அதற்கு வள்ளுவர் வழி நின்று அதை நமக்கு மேலும் பல கருத்துக்களை கூடுதலாக கொடுப்பதற்கு நமது அறிவாளர் வள்ளிநாயகம் வந்திருக்கிறார்கள். இதை வழி நடத்துவதற்கு நமது பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் முன்னின்று நடத்துகிறார்கள். இன்றைக்கு திங்கட்கிழமை தான், தேர்தலெலாம் முடிஞ்சிருச்சு, அமைச்சர் பதவியெல்லாம் ஏற்றுட்டாங்க. இன்றைக்கி என்ன காரணம்னு தெரியல. நமக்கு இங்கே கொஞ்சம் வரவு குறைவாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை மானங்கிற தலைப்பு ஒருவேளை வர மறுத்துருச்சு. எப்படியோ ஐயாவை மானம் குறித்து பேசுவதற்கு மானமிகு வள்ளிநாயகத்தை மாண்போடு அழைக்கிறேன். உங்களை எல்லாம் வருக வருக, அவருடைய உரையை கேட்டு மகிழ்க என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி.